வணக்கம், இது ட்ராவல் vlog. ஸோ லண்டன் ட்ரிப் தொடருது. ஸோ செகண்ட் டே என்ன பண்ணோன்னாக்க, நாங்கள் திரும்பியும் அதே இடத்துக்கே போனோம். ஏன்னா நிறைய அட்ராக்ஷன்ஸ் அங்கேயே இருக்குது. நாங்கள் எல்லாமே ஒரே நாளில் பார்க்க முடியல. என்ன அடிக்கடி மழை பெஞ்சிட்டே இருக்குது லண்டனில். ஸோ அதனால் நெக்ஸ்ட் டே அதுக்கு போனோம், அதே இடத்துக்கு போனோம் திரும்பவும். அங்கே வந்து இந்த ஷ்ரெக் அட்வென்ச்சர்ஸ்னு ஒன்று இருந்தது. ஸோ அதுலேயும் நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கவே விடல எங்களை. ஸோ அதனால் என்கிட்ட அதுக்கான ஃபோட்டோஸ் இல்லை. அதே மாதிரி டஞ்சன் ரைட்னு ஒன்று இருந்தது, அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. பட் என்கிட்ட அதுக்கும் ஃபோட்டோஸ் இல்லை. அடுத்தது லண்டன் ஐ போனோம். நான் இங்கே சிங்கப்பூரில் இருக்கிற அந்த இது ஜாயிண்ட் வீல் கூட நான் போனதில்லை இது வரைக்கும். பட் லண்டன் ஐ போயிட்டு வந்தேன். ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரியான ஜாயிண்ட் வீல் அதெல்லாம் என்னால் போக முடியாது. ஆக்சுவலாக ஃபெரிஸ் வீல் இதெல்லாம் என்னால் போக முடியாது. யூஸ்வலாக எனக்கு தலை சுற்றும். பட் இது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. அண்ட் இந்த அந்த அதே அந்த டோம்ஸ் மாதிரி இருக்குது இல்லையா, அதெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது. நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது சின்னதாக இருந்தாலும் நம்ம உள்ளே போகும்போது நல்ல பெரிய ஒரு கேபிள் கார் ஃபீலிங் தான் இருக்குது. ஸோ அதனால் ஓகே இருந்தது. ஸோ லண்டன் ஐ போயிருந்தோம். அங்கே அந்த லண்டன் ஐலேருந்து நல்ல வியூங்க. ஏன்னா லண்டனில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பிரிட்ஜஸ் இருக்கும். ஸோ அதில் எல்லா பிரிட்ஜஸும் தெரியுது. அதே மாதிரி பிக்மேன் பார்க்கலாம், கேசல் பார்க்கலாம், ஷார்டுன்னு ஒரு பில்டிங் இருக்குது, அந்த ஷார்ட் பில்டிங் பார்க்கலாம். இந்த மாதிரி நல்ல வியூ, பியூட்டிஃபுல் வியூ எல்லாத்தையும் பார்க்கலாம் நம்ம. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. அதோட பிக்சர்ஸ் அதுலேருந்து எடுத்த வீடியோஸ் இது எல்லாமே நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ லண்டனில் வந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு பஞ்சமே இல்லைங்க. இந்தியன்ஸும் நிறைய பேர் இருக்காங்க, இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ்க்கும் பஞ்சமே இல்லை. அண்ட் இந்த மாதிரி பங்களாதேஷீஸ் வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நிறைய வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்ஸும் நிறைய இருக்குது.
ஸோ அதனால் கவலையே இல்லை, டெய்லி ஒரு ரெஸ்டாரண்ட் கண்டுபிடிச்சிட்டு நாங்கள் போய் சாப்பிட்டுட்டு இருந்தோம். எங்கள் ஹோட்டலுக்கு போகிறதுக்கு வழியிலலாம் கூட நிறைய லாண்ட்ரி அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் நிறைய இந்தியன்ஸ், அந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மெயின்லி இந்தியன்ஸ் இருக்காங்க கடைகளில். ஸோ அது எல்லாமே ஒரு மாதிரி நமக்கு வந்து ஒரு எனக்கு எப்பவுமே லண்டன் வந்து ஒரு சிங்கப்பூருடைய பிகர் வேர்ஷன் ஆஃப் சிங்கப்பூர் தான் லண்டன் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணும். ஏன்னா அங்கே இருக்கிற பஸ்ஸஸ் தான் இங்கே இருக்குது, எல்லாமே அதே மாதிரி கிட்டத்தட்ட. ஸோ நல்ல, ஆனால் வந்து இந்த ஸ்டேஷனுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஜனங்க அண்ட் வெரீடு டைப்ஸ் ஆஃப் பீப்புள், எல்லா கண்ட்ரீஸ்லேருந்தும் இருக்கிற பீப்புளையும் நம்ம அங்கே பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லண்டனில். ஸ்வீடன் வந்து ரொம்ப காம் செரீன் அப்படின்னு ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப அமைதியாக அப்படி இருந்தது. பட் இது லண்டன் வந்து ரொம்ப பிஸி, பயங்கர பிஸி சிட்டி. அண்ட் எல்லா கண்ட்ரீஸ்லேருந்தும் பீப்புள் பார்க்கலாம், பெக்கர்ஸ் பார்க்கலாம், அண்ட் ரோட்டில் நின்று பாடிட்டுருக்கிறவங்கள பார்க்கலாம். ஹரே ராம ஹரே கிருஷ்ணா குரூப் பீப்புள் வந்து திடீர்னு பஜனை பண்ணிகிட்ருப்பாங்க, அது பார்க்கலாம். ஸோ லைக் ரொம்ப வெரீடாக இருக்கும் லண்டன் பார்த்தீங்கன்னாக்க. அண்ட் வந்து ஒரு ரொம்ப ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கும், எல்லாம் பில்டிங்ஸ் பெருசாக இருக்கும்னா கூட ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கும்ன்ற ஃபீல் கொஞ்சம் நேரத்துக்கு மேலே இல்லை எனக்கு. பிகாஸ் நான் சொன்ன மாதிரி சிங்கப்பூர் மாதிரியே இருந்தது. ஸோ அதனால் ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து டின்னர் சாப்பிட்டுட்டு ஆஸ் யூஷுவல் நாங்கள் 6 o'clockலாம் கிளம்பி போயிடுவோம். ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட், ஏன்னா ரெஸ்டாரண்ட்டே வந்து 2-3 ஸ்டேஷன் தள்ளி இருக்கும், இல்லை பஸ்ஸில் போயிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கும். அந்த மாதிரி ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட் கண்டுபிடிச்சிட்டே இருப்பா என் பொண்ணு. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டுட்டு எவ்வளோ டைம் ஆகுதோ அங்கே போய் நிதானமாக சாப்பிட்டுட்டு திரும்பியும் வந்து ஹோட்டலில் வந்து படுத்து தூங்கிடுவோம். ஸோ இதுதான் எங்களோட ரொட்டீனாக இருந்தது லண்டனில் இருந்த அந்த 1 வீக்கும். ஹோப் யூ என்ஜாய். ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.